ஒரு மரம் அப்படின்னா அந்த மரத்துக்கு மேன்மை என்ன சொல்லுங்க? சொல்லுங்க, சொல்லிட்டீங்க, சொல்லுங்க. கனி கொடுக்கிற மரம் மறுபடியும் கனி கொடுக்குமா கொடுக்காதா? சொல்லுங்க. கொடுத்துக்கிட்டே இருக்கும். என்ன செய்யும்? கொடுத்துக்கிட்டே இருக்கும். அத்தி மரம், அந்த அத்தி மரத்துக்கு இருக்கிற ஒரு பண்பு என்னன்னு கேட்டிங்கன்னா, இன்னொரு வசனம் இருக்குங்க. இதுக்கு முன்னால் யோவான் 15வது அதிகாரம் 2வது வசனத்தை வாசிங்க. நான் உங்ககிட்ட சொல்கிறேன். கனி கொடுக்காத கொடியை என்ன பண்ணுறாரா? அறுத்து போடுங்க. கனி கொடுக்கிறத என்ன பண்ணுறாரா? இப்போ ஒரு எஜமான், ஒரு தோட்டக்காரனுக்கு இருக்கிற 2 பண்புகளை கவனிங்க. கனி கொடுக்கிற மரத்தையும் கனி கொடாத மரத்தையும் ஒரே ஒருத்தர் தான் கையாளுறாரு. 2யுமே இவர் கைப்படுது. 2மே அந்த தோட்டக்காரருடைய கைப்படுது. ஆனால் 2யும் அவர் பார்க்கிற பார்வை வேறு. கனி கொடாது இருக்கிற மரத்தை பார்க்கிற பார்வை வேறு, கனி கொடுக்கிற மரத்தை பார்க்கிற பார்வை வேறு. 2லையுமே கை வைக்கிறார். ஆனால் அந்த கனி கொடுக்கிற மரத்தை மிக பக்குவமாக கை வச்சு பிடுங்குவார், இலைகளை பிடுங்குவார், ஆகாதவைகளை பிடுங்குவார். ஆனால் அது சுத்தம் பண்ணும் பொழுது இன்னும் அதை என்ன செய்யுமா? கனி கொடாது இருக்கிற கொடியை என்ன பண்ணுறாராம்? அப்போ கனி கொடாததை உடனே அவர் என்ன பண்ணுறார்? எடுத்த உடனே அறுக்கிறது. யோசிச்சு பார்த்தா அறுப்பாங்க, எப்படி வேணாலும் அறுத்து திரும்பி கூட பிடிங்க கூட எரிஞ்சிடலாம். மனசில் அந்த கொடியை பற்றி அவருக்கு நல்ல எண்ணம் இல்லை. நீதிமொழிகளின் புஸ்தகத்தில் 12வது அதிகாரம் 12வது வசனத்தை வாசிங்க. நீதிமொழிகள் 12:12. துன்மார்க்கன் துஷ்டருடைய வலையை விரும்புகிறான், நீதிமானுடைய வேர் கனி கொடுக்கும். நீதிமானுடைய வேறு கூட கனி கொடுக்குமா? நீங்க எத்தனை பேர் பலா மரம் பார்த்துருக்கிறீங்க? பார்த்துருக்கீங்களா? பனா மரத்தில் பழம் எங்கெல்லாம் காய்க்கும்? எல்லா மரத்துலையும் கனி எங்கே இருக்கும்? அத்தி மரம் பார்த்துருக்கீங்களா? அத்தி மரத்தில் கனி எங்கெல்லாம் இருக்கும் சொல்லுங்க. அந்த அம்மா சொல்லுதுங்க, மேலே மேலே இருக்கான், மேலே இருக்கான். முதல்ல அத்தி மரம் எங்கே இருக்குன்னு கேளுங்க அவங்ககிட்ட. அத்தி மரத்தினுடைய கனி எங்கே இருக்கும்? வேர்ல இருந்தே கனி இருக்கும். அதைத்தான் சொல்கிறேன். நீதிமானுடைய வேர் கூட என்ன செய்யுமா? கனி பகுதியாக மாறும். நீதிமானுடைய வேர் கூட கனியாக இருக்கும். அங்கே கனி நிறைஞ்சதாக இருக்கும். ஸ்தோத்திரம். அது கனி கொடுக்கும். சொல்லுங்கள், எல்லாரும் சொல்லுங்கள். அது கனி என்ன செய்யுமா? கொடுக்கும்.